நேத்து விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ் சீசன் 7 பிபி கொண்டாட்டத்துல அர்ச்சனாவோட ஃபேன் ஒருத்தவங்க ரொம்பவே எமோஷனலா பேசும்போதும் அர்ச்சனா அதை ரொம்பவே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கும் போதும் மாயாவும் பூர்ணிமாவும் கொடுத்த வியர்டான ரியாக்ஷன் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்பவே வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 7 கொண்டாட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது. அதை நேத்து தான் விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் நிறைய எமோஷனலான மொமெண்ட்ஸும் இருந்துச்சு. அதுல ரொம்பவே முக்கியமா இந்த சீசனோட டைட்டில் வின்னரான அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அர்ச்சனாவுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு ஃபேன் கேர்ள் ஒருத்தவங்க, நான் உங்களோட ரொம்ப பெரிய ஒரு டைஹார்ட் ஃபேன், அதை என்னால வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, உங்களுக்கு இந்தியா மட்டும் இல்லாம பல கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அவங்களோட விஷஸை உங்களுக்கு கன்வே பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உங்க மேல எனக்கு இருக்க அன்பை என்னால வார்த்தையால சொல்ல முடியல, உங்களை பார்த்து நான் நிறைய டைம் அட்மைர் ஆகியிருக்கேன், வேற எந்த ஒரு ஹீரோயினையோ ஆக்ட்ரஸையோ பார்த்து நான் இந்த அளவுக்கு அட்மைர் ஆனது கிடையாது, ஆனா நீங்க என்ன அந்த அளவுக்கு அட்மைர் பண்றீங்க, என்ன மட்டும் இல்லாம என்ன மாதிரி நிறைய பேரை நீங்க அட்மைர் பண்ணி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது மாயா அண்ட் பூர்ணிமா ரொம்பவே வியர்டான ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. அதாவது மாயா அவங்க எப்போ பேசி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு பூர்ணிமாவோட ஷோல்டரை தூங்குற மாதிரி போறாங்க. அண்ட் பூர்ணிமாவுமே அங்க நடக்கிறது பிடிக்காத மாதிரி ஒரு வியர்டான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபேன் கேர்ள் ஒருத்தவங்க ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்கும் போது அதை பார்த்து மாயா நக்கலா சிரிக்கிறதும், எனக்கு தூக்கம் வருது, இது முடிஞ்சதும் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றதும், பூர்ணிமா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதும் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஆடா இருக்கு. சீசன் முடிஞ்சு இப்போ வரைக்கும் நீங்க அந்த வன்மத்தை உங்க மனசுலயே வச்சிட்டு இருக்கீங்க. இது ஜஸ்ட் ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு ஷோ தானே. இதுல ஒரு ஃபேன் கேர்ள் ஒருத்தவங்க அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது நீங்க எதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாலுமே இந்த ரியாக்ஷன் அதுவும் இப்படி ஒரு பப்ளிக் ஃபோரம்ல கொடுக்க தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி மாயா அண்ட் பூர்ணிமாவுக்கு தொடர்ந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க இன்னும் திருந்தவே இல்ல, எவ்வளவு பட்டாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க, நெகட்டிவ் வைப் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு மொத்த உருவமே மாயா தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அர்ச்சனா இந்த சீசன்ல வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போயிருந்தாலும் அவங்களுக்கு போனதுல இருந்தே பயங்கரமான சப்போர்ட் கான்ஸ்டன்டா இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் மாயா பூர்ணிமாவுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆன டைம்ல கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாலும் அவங்களோட பிஹேவியர்னால அது போக போக அப்படியே நெகட்டிவா மாற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ சீசன் முடிஞ்சு 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பிபி கொண்டாட்டமும் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு மாயா அண்ட் பூர்ணிமாவோட ரியாக்ஷனை எல்லாருமே பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க.